இது நீதிமன்றத்திற்கும் சென்றது. இதன் காரணமாக மிகுந்த முற்போக்கு திராவிடர் கழக கட்சியின் தலைவர் ஆவார். இதிலேயே சினிமா மீது கொண்ட 1993 ஆண்டில் தமிழ்நாட்டில் இவரது ஒன்றை தொடங்கினார் விஜய். தற்போது நாம் காணும் இந்த மேம்பாலம் ஒரு காலத்தில் ஒரு முக்கிய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை தமிழக வரலாற்றில் இணைத்தது என்றால் அதில் ஆச்சரியமில்லை. அப்போது திமுக ஆட்சி, மத்தியில் டிஆர் பாலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த மேம்பால பணிக்காக விஜயகாந்த் சொந்தமான கல்யாண மண்டபம் இடிக்கப்படும் என்ற அறிவிப்பு அப்போது வெளியிடப்பட்டது. இது நீதிமன்றத்திற்கும் சென்றது. இதன் காரணமாக மிகுந்த மன நெருக்கடிக்குள்ளானார் விஜயகாந்த். இதன் விளைவு தமிழக அரசியலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்னும் புதிய கட்சி ஒன்று உதயமானது. இது போன்ற தகவல்களை மேலும் என்னுடன் சேர்ந்து அறிய அவரது நினைவிடத்திற்கு வாருங்கள். நான் கலைச்செல்வன். இது வாக்கி டாக்கி தமிழ். மதுரையில் ஒரு அரிசி ஆலை உரிமையாளர், நடிகர், அரசியல் கட்சி தலைவர் என பன்முகம் கொண்ட மனிதர் திரு விஜயகாந்த் 2023 ஆண்டு டிசம்பர் 22 அன்று காலை உடல் நலக்குறைவால் காலமானார். தனது 71வது வயதில் சென்னை நியாட் மருத்துவமனையில் காலமானார். முன்னதாக அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விஜயகாந்த் 25 ஆகஸ்ட் 1952 பிறந்தார். அவர் திரைப்பட நடிகர் மட்டுமல்லாது தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் நிறுவன தலைவர் ஆவார். 2006 முதல் 2016 ஆண்டு வரை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும், 2011 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். அவர் விஜயகாந்த் என்னும் விஜயராஜ் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமானுஜபுரம் என்னும் சிறிய ஊரில் பிறந்தவர். சிறு வயதிலேயே அவரது குடும்பம் மதுரைக்கு இடம் மாறியது. அதனால் மதுரையில் வளர்ந்தார் அவர். சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட மோகத்தால் அவர் படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. தன் தந்தையின் மேற்பார்வையில் இயங்கிய அரிசி ஆலையில் விஜயகாந்த் தனது 15 வயதில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார். 1993 ஆண்டில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர் மன்றத்தினர் சுயேட்சையாக போட்டியிட்டனர். அவர்களில் பலர் வெற்றியும் பெற்றனர். இப்பின்புலத்தில் விஜயகாந்த் தானும் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் கொண்டார். அதனை அவ்வப்போது வெளியிட்டும் வந்தார். 2005 ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கினார் விஜயகாந்த். இவர் கட்சியின் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார். ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவராக இருந்த ராமு வசந்தன் என்பவர் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2006 ஆண்டு தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று
தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்றார் விஜயகாந்த். இத்தேர்தலில் மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட அவரது கட்சி வேட்பாளர்கள் வெற்றி அடையவில்லை, தோல்வி மட்டுமே அடைந்தனர். பின்னர் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு அப்போதும் அவர் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது கட்சிக்கு எதிர்க்கட்சி தகுதி கிடைத்தது. இதனால் 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தல், அதன் பின் நடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். இவர் அந்த அணியின் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டார். அந்த தேர்தலில் இவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அத்தேர்தலில் இவரும் இவருடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் பெரும் தோல்வியே சந்தித்தன. இந்த தோல்விக்கு பின் அவரது கட்சி இறங்குமுகமாகவே ஆனது என்பது வரலாற்று பின்னணி. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 34,447 வாக்குகள் பெற்றும் விஜயகாந்த் தோல்வியடைந்தார் என்பது வருத்தத்திற்குரியது. திரைப்படத்தில் நடிக்கும் நோக்கத்தோடு சென்னைக்கு வந்த விஜயகாந்த் தொடர் முயற்சிக்கு பின் 1978ஆம் ஆண்டில் தமிழ் திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கிய இவரது ஆளுமை தமிழ் திரை உலகையே ஆட்டி படைத்தது. தமிழ்நாட்டின் முன்னணி நடிகர்களுள் இவரும் ஒருவராக மாறினார். இவர் இதுவரை 156 படங்களில் நடித்திருக்கிறார். 1991ஆம் ஆண்டில் விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் எனும் திரைப்படம், அதன் மூலம் கேப்டன் என்னும் அடைமொழி இவருக்கு வந்து சேர்ந்தது. இந்த படம் இவரது 100வது படம், மேலும் மிகவும் வெற்றியடைந்து 100 நாட்கள் ஓடிய படமும் என ஒரு வெற்றி மலர் மாலையை அவரது திரை வாழ்வில் சூட்டியது.
இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்யுங்கள். நீங்கள் லைக் செய்தால்தான் இந்த காணொளி இன்னும் பல நபர்களை சென்றடையும். மேலும் உங்கள் ஆதரவை ஒரு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தெரிவியுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.